வணக்கம், நான் செபாஸ்டின் எஸ்கொயர் ஹவுசிங்கோட எம்டி. நான் திருச்சியில கடந்த 20 வருடமா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். 20,000க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுக்கு அவங்களோட கனவு மனையை நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோம் எஸ்கொயர்ல. நான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்ததுக்கான காரணம், நான் சின்ன வயசுல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து பள்ளி படிப்பு 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய எங்களோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி படிப்பை தான் படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல முதல்ல சிமெண்ட் வியாபாரம் ஆரம்பிச்சேன். சிமெண்ட் மூட்டை நான் தோல்ல எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீடு பில்டிங் வேலை நடக்கிற இடத்துல போயிட்டு நான் அந்த ஆர்டர் எடுத்து அந்த சிமெண்ட் வியாபாரத்தை பண்ணினேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் கடை ஆரம்பிச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மளிகை கடை ஆரம்பிச்சேன். அந்த மளிகை கடை இன்னும் பெருசா விரிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல திருச்சியில வந்து இங்க கருமண்டபத்துல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சேன். 2006 வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணேன். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த நேரத்துல நான் சிமெண்ட் வியாபாரம் பண்ணும்போதும் சரி, சைக்கிள் கடை வச்சிருக்கும் போதும் சரி, மளிகை கடை வச்சிருக்கும் போதும் சரி, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கும் போதும் சரி, என்னோட பிசினஸ் நம்ம நேர்த்தியா அழகா எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். என்னோட வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருந்தது. ஏன் அந்த கனவை நம்மளால நிவர்த்தி பண்ண முடியாதா, அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் ரியல் எஸ்டேட் தொழில 2006ல காலடி எடுத்து வச்சேன். என்னோட முதல் ப்ராஜெக்ட் திருச்சியில இருந்து சென்னை போகக்கூடிய ஹைவேல திண்டிவனத்துல மயிலம் கோயில் பக்கத்துல. அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா போனது. அதுல வந்து மனை வாங்கினவங்களோட ஃபீட்பேக்ஸு, நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்து இங்கே திண்டிவனத்தில் வாங்கினாங்க, எங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கணும், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நல்லாவே ஆதரவு கொடுத்தாங்க. அந்த மனைகள் நாங்கள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வந்து 15 ரூபாய்க்கு விற்றோம். ஒரு 1200 சதுரடி வந்து 18,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4-வே ஹைவே வந்துருச்சு, மெயின் சிட்டி ஆயிடுச்சு, சென்னைக்கு ரொம்ப பக்கம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அங்கே இடம் வாங்கினவங்களோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சதுரடி 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாக வீடுகள் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு 2006ல் திண்டிவனத்தில் போட்ட அதே டைம்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பண்ணோம், மேல்மருவத்தூரில் பண்ணேன், அரக்கோணத்தில் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். மக்களோட ஆதரவு, அவங்க இன்னும் வந்து விரும்பி எங்கள்கிட்ட வாங்கினதோட நோக்கம் அடுத்த ஊர்களில் நம்ம வந்து திருத்தணியில் பண்ணோம், திருச்சியில் பண்ணோம். அந்த மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்தது. நாம் ஒரு லேஅவுட் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்தோட மதிப்பு, அதை சுற்றி இருக்கிறோட டெவலப்மெண்ட்டு, ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குங்கிறத முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம லேஅவுட்டே பண்ணுறோம். உதாரணமாக இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அப்படிங்கிற அந்த நியூஸ் இருக்கும் போதே நம்ம சரியான இடங்களை செலக்ட் பண்ணி அங்கே நம்ம ஒரு லேஅவுட் பண்ணோம். அங்கே என்னட்ட நம்பி அன்னைக்கு வாங்கினவங்க இன்னைக்கு வந்து 50% ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சதுரடி ஒரு 1500 ரூபாய்க்கு வித்த இடம் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2250 ரூபா, 2300 ரூபாய் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் போகுது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான இடங்கள் மட்டும்தான் செலக்ட் பண்ணி நம்ம எஸ்கொயர்ல பண்றோம். நம்ம எஸ்கொயரோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு லேஅவுட் நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து 90 டேஸ்ல இருந்து 120 டேஸ்க்குள்ள ரொம்ப வேகமா விற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம லேஅவுட் செலக்ட் பண்ற லொகேஷன், நம்ம கொடுக்குற பிரைஸ், இதெல்லாம் தான் ரொம்ப வேகமா அந்த சேல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா திருச்சி வயலூர் ரோட்ல வயலூர் முருகன் கோயில் பக்கத்திலேயே ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டு நம்ம அதை லான்ச் பண்ண போறோம். இப்போ அடுத்த கரண்ட் ப்ராஜெக்ட் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல புதுசா வரக்கூடிய ரிங் ரோடு, பஞ்சப்பூர்ல இருந்து கரூர் பைபாஸ் போகக்கூடிய ரிங் ரோட்ல 2.4 கிலோமீட்டர்ல நம்ம ஒரு சைட் பண்ணிருக்கோம். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரே சைட் நம்மளோடது தான். மற்ற எல்லா சைட்டுமே மினிமம் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. நம்ம சைட் வந்து வெறும் 2.4 கிலோமீட்டர்ல இருக்கு. அதுவும் ரொம்ப பெஸ்ட் பிரைஸ், சதுரடி 2500 ரூபாய் பட்ஜெட்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் ரோட்ல இனாம்குளத்தூர்ல ஜே காலேஜுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஒரு சைட் பண்ணிருக்கோம். இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. உங்கள் கனவு இல்லத்திற்கான மனை வாங்க எஸ்கொயர் ஹவுசிங் வாங்க. உங்கள் கனவை நாங்கள் நனவாக்குகிறோம்.